கேரளாவில் ஆலப்புழா பக்கத்தில் இருக்க கடற்கரைப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் பிந்து பத்மநாதனோட குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க. பிந்து பத்மநாதனோட அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு டெட் சீல்டு ஒன்று ரெடி பண்ணுறாரு. அதாவது அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க பொண்ணான பிந்து பேரில் மாற்றுறாரு. அதனால பிந்துவோட சகோதரனான பிரவீன்குமாருக்கு பெருசாக எந்த சொத்துமே கிடைக்கல. அதுக்கப்புறமா பிரவீன்குமார் வேலை விஷயமா இத்தாலிக்கு போயிடுறாரு. அவங்க தங்கச்சியான பிந்துக்கிட்ட பெருசாக பேச்சுவார்த்தை இருக்கிறதில்ல. பிந்து மட்டும் வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிந்து காணாமல் போகிறாங்க. ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொத்து பிரச்சனையில் இருந்தாங்க, ஆன்மீகத்தை தேடி போயிருப்பாங்க, ஆன்மீக விஷயங்கமாக போயிருப்பாங்க எங்கேயாவது, இல்லைன்னா வேறு ஏதாவது இடத்துக்கு வீடு மாறி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருடங்கள் கழித்து பிந்துவோட சகோதரரான பிரவீன்குமார் ஊருக்கு வர்றார். ஊருக்கு அவரோட வாழ்ந்த வீட்டில் போய் பார்க்குறாரு. அப்பையில் பார்த்தா அந்த வீட்டில் இவங்க தங்கச்சி பிந்துவுக்கு பதிலாக வேறு ஒரு குடும்பம் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. அந்த குடும்ப தலைவர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இந்த வீடு எங்களோட வீடு, என்னோடய தங்கச்சி தான் இந்த வீட்டில் இருந்தாங்க, அவங்க எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க இந்த வீட்டை ஏற்கனவே ஒருத்தட்ட விற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரவீன் என்ன யோசிக்கிறார்னா, இவ்வளோ பெரிய வீட்டை என்கிட்ட சொல்லாமல் என் தங்கச்சி விற்றுருக்க மாட்டா, அதுவும் இல்லாமல் இந்த பிந்து பேரில் இருந்த பல லேண்ட்ஸ் வேறு ஆள் பேரில் மாறி இருக்கு. இப்போ இவங்க பேரில் மட்டும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்துகள் இருந்திருக்கு மற்றும் நகைகள் இருந்திருக்கு. இந்த நகைகள் மற்றும் சொத்துக்கள்லாம் எங்கே போச்சு? 2002 மே மாதம் காணாமல் போன 52 வயது மதிக்கத்தக்க பிந்துக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது கேரளாவே திருப்பி போட்ட ஒரு முக்கியமான வழக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா பிரவீன் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, என்னோட தங்கச்சி பிந்து 2002 மே மாதம் காணாமல் போயிட்டாங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தனால அவங்க வேறு இடத்துல போய் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கள இது வரைக்கும் திருப்பி வரவே இல்லை. அதுபோக அவங்க பேரில் இருந்த சொத்து பத்துக்கள் எல்லாமே வேறு ஆள் பேரில் மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சொத்து கடைசியாக வச்சுருக்கவர் ஓகே, ஆனால் முதல்ல பிந்துக்கிட்டேருந்து யார் பேரில் மாறி இருக்கு அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது இவங்களுக்கு சில உண்மைகள் தெரிய வருது. செபாஸ்டின் அப்படிங்கிறவர் பேரில் தான் பிந்து இந்த இடத்த மாற்றி கொடுத்துருக்காங்க. செபாஸ்டின் அப்படிங்கிறவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிந்து தான் என்கிட்ட நீ கொடுத்து விற்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறமா போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து செபாஸ்டின் ஒரு பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த செபாஸ்டின் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோன்னா, இவர் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டிரைவரும் கூட. இவர் அந்த ஊரில் கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆளாக இருக்கார். இந்த பிந்து குடும்பத்துக்குமே அவர் கொஞ்சம் தெரிஞ்ச ஆள் தான். பிந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எப்போயாவது சில நகைகளை விற்று காசு தேவைப்படுது அப்படின்னா இவர்கிட்ட கொடுத்து விற்றுட்டு வர சொல்கிறாங்க. இவரும் அதை விற்று காசாக்கி தான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செபாஸ்டின் இவங்க ஊரில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக தான் இருக்கார். அதனால் இந்த பிந்து இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை ஏற்கனவே ரெடி பண்ணி அதை பிந்து அப்படிங்கிற மாதிரி ஆதார் கார்டிலலாம் ஃபோட்டோலாம் மாற்றி ப்ரூஃபாக காமிச்சு இவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வேற ஒருத்தருக்கு விற்றுருக்கார். அதனால் இவரை கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறாங்க. பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான பிந்து பத்மநாதன் இல்லாதனால மேல்படி மூவ் பண்ண முடியல. ஸோ அதனால் இவருக்கு பெயில் கொடுத்து வெளியில் விட்டுறாங்க. ஆனால் பிந்து பத்மநாதனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கப்படலை. ஓப்பன்டு மிஸ்ஸிங் கேஸாக தான் இன்னுமே இருக்குது. இதோடு நிற்கலை. மீண்டும் நிறையா பேர் இந்த ஏரியாவில் காணாமல் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய சேத்தலா அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க தான் ஆயிஷா. இவங்களோட வயசும் ரொம்பவே கூட, 58 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண். ஓய்வு பெற்ற பஞ்சாயத்து ஊழியர். சொந்தமாக இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு முழு தொகையை எட்டினதுக்கப்புறம் இவங்க இடம் வாங்குறதுக்காண்டி கிளம்பி போகிறாங்க. இடம் பார்க்குறக்காண்டி போனவங்க திரும்பி வரவே இல்லை. ஆயிஷாவோட பொண்ணு ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேஸை விசாரித்த போலீஸ் ஆயிஷாவை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கேஸுமே இன்னுமே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்குது. அதே சேத்திரால சிந்து அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களோட வயசு 43.
சிந்து பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது. ஏன்னா இன்னும் 2 மாதத்தில் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சிந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவிலில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் கலந்துக்கிறக்காண்டி சிந்து கிளம்பி போகிறாங்க. 2020 அக்டோபர் 19 அந்த திருவிழாவுக்கு போனவங்க கோயிலிருந்து திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமா இதுவும் ஒரு மிஸ்ஸிங் கேஸாக பதிவு செய்யப்படுது. கேரளா போலீஸ் இதையும் தேடுறாங்க, ஆனால் கடைசியில் கிடைக்கவே இல்லை. கேரளா மாநிலம் கோட்டயமில் இருக்கக்கூடியவங்க தான் மேத்யூ ஃபேமிலி. இந்த ஃபேமிலியோட குடும்ப தலைவியான ஜெயின் மேத்யூ. இவங்க ஒரு 54 to 56 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்ட ஜெயின் மேத்யூ செப்டம்பர் 23, 2024 அன்னைக்கு ஆன்மீக பயணமாக வெளியில் போயிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் போனவங்க திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு இவங்க ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் இவங்க ஃபோனுமே இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஒரு நாள் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா போலீஸு இவங்ககிட்டருந்தே விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட. அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து போலீஸ் சரி நாங்கள் உடனே செக் பண்ணி என்னென்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த விதமான முன்னேற்றமே இல்லை ஜெயினம்மா கேஸில். இவங்களோட ஃபேமிலி போலீஸில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்கள காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட இந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போவுமே எந்த வித முன்னேற்றமே இல்லை இந்த கேஸில். அதுக்கப்புறமா உயர்நீதிமன்றத்தை அன்றைக்கி ஜெயினம்மா காணாமல் போயிட்டாங்க, ஆனால் போலீஸ்லேருந்து எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த கேஸை கேரளா கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றுறாங்க. கிரைம் பிரான்ச் போலீஸ் கேரளா போலீஸ்லேருந்து இந்த கேஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிரைம் பிரான்ச் போலீஸு இந்த கேஸை எடுக்கும் போது இந்த கேஸ் நடந்தது 2024 காலகட்டம். ஸோ அதனால் சிசிடிவி போன்ற தொழில்நுட்பங்கள் மூலமாக நம்ம அந்த கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸுக்குள்ளே இறங்குறாங்க. ஆனால் இந்த கேஸில் ஜெயினம்மா காணாமல் போகிற இடத்துல பெருசாக எந்த விதமான சிசிடிவி கேமராவுமே இல்லை. ஸோ அவங்க ஒரு மிஸ்ட்ரியாகவே காணாமல் போயிருக்காங்க. அதனால் கிரைம் பிரான்ச் போலீஸுக்குமே இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தொலைந்து போன ஜெயினம்மாவோட ஃபோனுக்கு ஒரு ரீசார்ஜ் ஒன்று நடந்திருக்கு. இந்த ரீசார்ஜ் எந்த இடத்துலேருந்து பண்ணியிருக்காங்க, எந்த கடையிலேருந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நோக்கி கிரைம் பிரான்ச் போலீஸ் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடையை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போயில் ஒரு முகம் அதில் பதிவாகுது. அது வேறு யாரும் இல்லை, இந்த ஊருக்கு ரொம்பவுமே பரிச்சயமான செபாஸ்டின். ஏற்கனவே இவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஜெயினம்மாவோட ஃபோனுக்கு ரீசார்ஜ் நான் தான் பண்ணுவேன் எப்போவுமே, ஸோ அதனால் மாற்றி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனாலுமே இவரோட நடவடிக்கையில் கொஞ்சம் விஷயங்களை நோட் பண்ணுறாங்க கிரைம் பிரான்ச் போலீஸ். அதனால் இவருக்கு சொந்தமான ஒரு வீடும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2.5 ஏக்கர் நிலமும் பள்ளிப்புறமில் இருக்குது. அந்த வீடுக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வரதா சிலர் தகவல் சொல்கிறாங்க. அந்த வீடை போய் பார்க்கும்போது அது ஒரு காடு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஏதாவது தவறுகள் செஞ்சால் கூட வெளியில் யாருக்குமே தெரியாது. ஒரு ஆள் கத்துனா கூட வெளியில் யாருக்கும் கேட்காது. அந்த மாதிரியான ஒரு காடு மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு வீடாக இருக்குது. இந்த காடு மாதிரியான அமைப்பை கொண்ட வீட்டுக்குள்ளே செபாஸ்டின் எதுக்காக வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டியும் இவர் மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தினாலையும் அந்த வீட்டை, அந்த 2.5 ஏக்கர் நிலத்தை போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே போய் செக் பண்ண போன கிரைம் பிரான்ச் போலீஸுக்கு ஒரே அதிர்ச்சியான விஷயங்களாக காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ளே மனிதன் வாழவே தகுதி இல்லாத மாதிரியான அந்த ஒரு வீடும் அதை சுற்றி இருக்கக்கூடிய காட்டும் தான் இருந்துச்சு. அங்கே இருந்து யாராவது ஒருத்தர் கத்துனா கூட வெளியில் யாருக்குமே கேட்காது. அந்த மாதிரியான ஒரு இடமாக தான் அந்த இடம் இருந்துச்சு. அந்த வீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஜெயினம்மா யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள் அந்த வீட்டில் இருந்திருக்கு. ஸோ அதனால் போலீஸ் இங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா செபாஸ்டின்கிட்ட திருப்பி போயிட்டு விசாரிக்கும் போது அவர் சில உண்மைகளை சொல்கிறார். அவர் தான் ஜெயினம்மாவை கொன்னதாகவும் அவர் ஒரு இடத்துல அதை புதைச்சி வச்சுருக்கதாகவும் சொல்கிறார். அந்த இடத்துல போலீஸ் போயிட்டு நோண்டி பார்க்குறாங்க. அப்பையில் அவங்களுக்கு ஒரு எலும்புக்கூடு கிடைக்கிது. ரிமைன்ஸ் கிடச்சிடுச்சு, இந்த கேஸ் முடிஞ்சு அப்படின்னு கிரைம் பிரான்ச் போலீஸ் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ரிமைன்ஸ் ஜெயினம்மாவோடது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எலும்புக்கூடோட ஒரு பல்செட்டும் இருந்திருக்கு. ஜெயினம்மா பல்செட் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு
குடும்பத்தினர் சொல்கிறாங்க. அப்போனா இந்த எலும்புக்கூடு யாரோடது? இந்த பல்சட்டோட கிடக்கக்கூடிய பாடி யாரோடது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க கிரைம் பிரான்ச் போலீஸ். ஸோ அதனால் இது வரைக்கும் மிஸ்ஸிங்கான எல்லா கேஸையுமே தூசி தட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பல்சட்டோட கிடக்கக்கூடிய ரிமைன்ஸு யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், ஆயிஷாவோடது அந்த பல்செட். 2012 காணாமல் போன ஆயிஷா அவங்களோட ரிமைன்ஸ் மட்டும் தான் இப்போ வந்து இருக்குது. செபாஸ்டின் ஏகப்பட்ட பேரை கொலை செஞ்சு இந்த இடத்துல வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா போலீஸ் மேலும் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவர் நிறையா உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரோட வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்காக பூமிக்கு கீழே ஏதாவது எலும்புக்கூடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரத்தையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போல இவங்களுக்கு நிறையா சின்ன சின்ன எலும்புக்கூடுகளாக கிடைக்கிது. செபாஸ்டின் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாடிஸ் எல்லாம் புதைச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி அந்த புதைச்ச பாடியெலாம் எடுத்து நெருப்பில் உருக்கி அதை பொடியாக்கி அங்கேயே வீசியிருக்காரு. அதுலேயுமே பொடியாகாத பாடிஸ் எலும்புக்கூடுகளை அங்கேயே புதைச்சி வச்சுருக்காரு. இந்த எலும்புக்கூடுகளை மீது இருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளை போலீஸ் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஃபாரன்சிக் அலுவலகத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காண்டி அனுப்புகிறாங்க. அதிகப்படியான வெப்பத்தில் இருந்தனால இந்த எலும்புக்கூடுகளில் இருந்து டிஎன்ஏ சாம்பிள்ஸை எடுக்க முடியல. ஆனாலுமே செபாஸ்டின் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு போலீஸ் இந்த கேஸை மூவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ செபாஸ்டின் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் வாங்க. வசதியான தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து டார்கெட் வச்சு அவங்களுக்கு உதவிகள் சேர்ந்து நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஏதாவது முக்கியமான உதவிகள் கேட்கும் போது அவங்கள இந்த அவரோட 2.5 ஏக்கர் நிலத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பொண்ணு அவங்ககிட்ட இருந்து அந்த சொத்துக்கள், நகைகள், பணங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறார். கடைசியாக இவரோட பேங்க் பேலன்ஸு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இருந்தது. சீரான இடைவேளையில் இந்த மாதிரியான தப்புகளை பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இன்னுமே அந்த 2.5 ஏக்கர் நிலத்தில் எத்தனை உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மர்மமாகவே இருக்குது.